Hello friends, welcome back to anithajaganskitchen. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் அப்புறம் சிக்கன் மோமோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் இங்கே ஒரு பவுலில் 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மைதா இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படி இல்லைனாக்கா பிளெயின் ஃப்ளார் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதோட உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் எல்லாத்தையும் முதல்ல ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ சாஃப்டாக இருக்கணும், அதே மாதிரி திக்காகவும் இருக்கணும் இந்த டோ. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க அப்படி ஓரமாக. முதல்ல இந்த மோமோக்கான வெஜிடபிள் ஸ்டஃபிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஃபுட் ப்ராசஸரில் 2 கேரட் அப்புறமா ஒரு ஹாஃப் கேபேஜ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எதர் ஷ்ரெட்டு கூட பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா சாப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக நம்ம கத்தி வச்சு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபுட் ப்ராசஸர் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டூல். நம்ம கிச்சனில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக சாப் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நான் இங்கே ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிகிட்டே வாங்க. இப்போது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கேரட் அப்புறமா கேபேஜ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே வாங்க. கேரட்டும் கேபேஜும் நல்லா வதங்கின பிறகு இங்கே ஃபைனாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு சால்ட் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிட்டு நீங்கள் ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் எதர் நீங்கள் வதக்கிட்டு செய்யலாம், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி நம்ம மோமோ ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/4 கிலோ பிரெஸ்ட் பீஸ் சிக்கனை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மின்ஸ் சிக்கன் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஸ்வீட் அண்ட் சால்ட்டி ஃப்ளேவருக்காக சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே சேர்த்துட்டு கையால் பிசைஞ்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. இதையும் நீங்கள் இந்த சிக்கன் மின்ஸை குக் பண்ணி கூட நீங்கள் மோமோஸில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோமோஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காரசாரமான ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே காஞ்ச மிளகா ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ண விட்டுருங்க. அப்புறமா ஒரு பேனில் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளி ஹாஃபாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் அந்த தக்காளி நல்லா வேக வரைக்கும் இதை குக் பண்ண விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்த பிறகு அதை ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாய் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி ஆற வச்சுருக்க அந்த தக்காளி இருக்கு இல்லையா, அதோட தோலை எடுத்துருங்க. ஸோ அந்த தோலை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வேக வச்சுருக்க அந்த பூண்டையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மிக்சியில் நம்ம 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மோமோ சட்னிக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா செம்ம டேஸ்டியாக காரசாரமாக சூப்பராக இருக்குங்க இந்த மோமோ சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம மோமோ செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதை நல்லா தின்னாக நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கி கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா மோமோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அந்த ஷேப் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக நம்ம பூரிக்கு செய்கிற மாதிரி அந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு பூரிக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இதுவாக நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த மாதிரி மோமோ ராப்பர்ஸை நீங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒன்றா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் வெஜிடபிள் ஃபில்லிங் ஆட் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சீல் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் அது ஒட்டலை அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லா ஒட்டிக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஃபோல்டு பண்ணுற மெத்தடுங்க இது. ஸோ இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணி அதை ஒட்டிட்டிங்க அப்படின்னாக்கா இது வந்து டாட்டலினி ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்தா ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளீட்டிங் மெத்தட். நம்ம ப்ளீட் வந்து ஹாஃப் அந்த ராப்பில் மட்டும் நம்ம ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா பாதி இருக்கு இல்லையா, மீதி பாதியை வந்து நம்ம அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் நல்லா சீல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஷேப் வந்துடும். அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஸோ இந்த மோமோஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது உங்களுக்கு எது வருமோ அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இப்போ அடுத்த ஃபோல்டிங் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளவர் மெத்தட் செஞ்சு காமிக்கிறேன். இதையும் பாருங்கள். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மோமோஸை நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் இங்கே மோமோஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டீமரில் தான் நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். நம்ம வந்து இட்லி குண்டால கூட நம்ம இந்த இட்லி தட்டில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 7 to 10 minutes நம்ம ஸ்டீம் பண்ணிவிட்டு நம்ம மோமோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10 minutes கழித்து பார்க்கும்போது மோமோஸ் சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டுருக்கு. நல்லா ஸ்டீம் பண்ணி வந்துடுச்சு. அழகாக இருக்க பார்க்க. இந்த மோமோஸும் காரசாரமான சட்னியும் செம்ம டேஸ்டியாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.